ஒண்ணு நடக்கல. பள்ளி மோதின் வந்தாராம். யாரு? முஅஸ்ஸின். அவரே கொஞ்சம் டவுட், நான் அளவச்சா எனக்கும் கிடைச்சுமோ தெரியாது சொல்லி. யார்? முஅஸ்ஸினே. ஊர்ல அவங்களுக்கு இடம் இல்லையே, அவங்க ஊர்ல அங்கத்தவர் இல்லையே. அவர் போய் கேட்டாரு, நான் அளவச்சா எனக்கும் கிடைச்சுமான்னு சொல்லி. ஓ, கிடைச்சுமா, போங்க. சரி, இவரும் போனார். இவரை வச்சு யாருடைய காதல் என்னமோ சொன்னாரு, காலை பிடிச்சு. அது விம்மி விம்மி அழுகுது. எது? யானை விம்மி விம்மி அழுகுது. இப்ப இந்த ஆர்கனைசேஷன் கமிட்டிக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா இது? இவர்கிட்ட கேட்டாம், என்ன சொன்னீங்க நீங்க? சொல்ல, நான் சொல்லுவேன், பிரச்சனை இல்ல, என்ன பள்ளி விட்டு விளக்க மாட்டீங்க தானே? இல்ல, விளக்குற சொல்லு. இல்ல ஒன்றும் இல்ல, எனக்கு பள்ளியில தார சம்பளத்தை சொல்லிருந்தா, எனக்கு பள்ளியில் இவ்வளவு தார சம்பளம். மோதின் சொன்னாராம், யானே அழுகுது, இந்த மனிதனுக்கு அழுக வருது இல்லையே சொல்லி. இதுதான் ஹக்கு, இதுதான் ஹக்கு, இது உண்மை. இதை விளங்குங்கோ. ஒவ்வொரு பள்ளிக்கு பக்கத்திலும் குவாட்ட சடிங்கோ. பள்ளிக்கு ஒரு வாகனம் இருக்குது, அது ஹதரத்துடைய வாகனம். பள்ளியில முன்னு கடிச்சோனம் இமாம், இது பள்ளி இமாமுக்கு ஒதுக்கப்பட்டது. அவருக்கு கொண்டு வாகனத்தை பார்க் பண்ணணும், அவர் வரோடம் இமாம செய்யறதுக்கு. அப்படிப்பட்ட இமாமுக்கு பின்னுக்கு நான் சொல்லணும், அப்படிப்பட்ட இமாமுக்கு பின்னுக்கு நான் சொல்லணும். ஏன் வாப்பட ஜனாதா துவாவோட வார ஆறு எப்படி கோலம், அவர் வாராரு, என்ன மையத்துக்கு அவருக்கு காப்பா கொடுக்கி வச்சுக்குது. டிராபிக் ஹதரத் வாராரு, அவருக்கு வாகன பாக்கி உண்டு. பள்ளி ஹதரத் வருவாரு, வாகனம் எடுத்து கொடுத்துரு. அப்படி உம்மத்தை உலமாக்கள் அப்படி கண்ணியப்படுத்துங்க. இது கேட்கிறேன்னா ஹதரத்துக்கு ஜகாத்து கொடுக்கணுமா? ஜகாத்து ஜகாத்து வாங்க எங்க இருக்கிறாரு? இதை நல்லா யாமிச்சுக்கோங்க. நான் இரக்கமா சொல்றேன், உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கோ. அல்லாஹ் இல்முடைய கதவை முழு குடும்பத்துக்கும் அல்லாஹ் திறந்துடுவான். கிஃப்ட் கொடுக்கிறது மனைவிக்கு சுன்னத்து. மனைவிக்கு கிஃப்ட் கொடுத்தா, இதையா குழந்தைங்க, கலர் சரியில்லையே, இது மேட் இன் சைனாவே, அது மேட் இன் சைனாவாக இருக்கட்டும், கலர் மோசமாக இருக்கட்டும், இதை பார்க்கணும். இது யாரு கொண்டு கிஃப்ட்? இது கணவன் கொண்டு கிஃப்ட். கணவன் கிஃப்ட் இது. அவ இதை எப்படி எல்லாம் புகழேதுமோ இதைத்தான் எதிர்பார்த்திருந்தேன். முகத்தில திருப்பி அடிக்கிறதல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவளுக்கு ரஹ்மத்தை செய்யட்டும், இதை நான் உங்கள்கிட்ட கேட்கலையே, நீங்களே கேட்க வந்தீங்கன்னு சொல்லி இப்படி ஒரு வார்த்தையை பேசினா இந்த கணவன் உள்ளம் எப்படி இருக்கும்? இதுக்கு நேர் மாற்றமாக கோந்து கொடுத்தோன்னே கலர் சரியில்லை, அடுத்து என்ன, இது மேட் இன் சைனா, அடுத்து என்ன, இது தோல் அல்ல, இது பழைய டிசைன், உங்களுக்கு இதா கிடைச்சிச்சு. இந்த வார்த்தை அல்ல, உண்மையிலே பழைய டிசைன், உண்மையிலே ரெக்ஸின், உண்மையிலே கலர் சரியில்லை, உண்மையிலே மேட் இன் சைனா, உண்மையிலே அப்படி எல்லாம் இருக்குது. ஆனாலும் நீங்க பார்க்கணும், இது எனக்கு யார் தெரியுமா கொண்டு வந்தது? இது இந்த கணவன் கொண்டு வந்த கிஃப்ட். இந்த கிஃப்ட் நான் கண்ணியப்படுத்துவேன். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாகத்தான் இந்த பெண் இருக்கணும். இதுவும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது. கடைசியான விஷயம் தான் அன்பான சகோதரர்களே, ஒரு பெண்ணை பொறுத்தவரையில அவட வாழ்க்கையில வரவேண்டிய பெரிய சிஃபத்து, இது பெண்ணுக்கு மட்டுமல்ல, இது கணவனுக்கு உரியது தான். தந்த வாய் சரியா பாவிக்கப்பட வேண்டும். அடிச்ச அடி மங்கும், பேசின பேச்சு மங்காது. கணவனும் தவறு செய்வான், மனைவியும் தவறு செய்வான். வாய ரொம்ப கவனமா பாவிப்பான். எப்ப சரி ஒரு நாளைக்கு ஒரு தவறு நடந்துச்சு, மன்னிச்ச ஒரு விஷயத்தை, பழைய ஒரு விஷயத்தை மறுவா பேசுவீங்க இருந்தால் அடிச்ச அடி மங்கினாலும் இந்த பேச்சு மங்காது. நான் சென்ற முதலாத்துறை கேஸ் உங்கள்கிட்ட சொன்னேன், வெள்ளவத்த போலீஸ்னு சொல்லி. கதையை கேட்டா என்ன தெரியுமா? அந்த பெண் சொல்றா, எனக்கு ஒரு மிஸ்டேக் என்ன நடந்துச்சு, 10 வருஷத்துக்கு முந்தி நான் அதை மறந்துட்டேன், எனக்கு அந்த சப்ஜெக்ட் இல்ல, நான் அதை விட்டு 100% இதாகிட்டேன். ஆனா பை மிஸ்டேக் 10 இயர்ஸுக்கு பிறகு என்னால வேறொரு சம்பவம், என் உம்மா வீட்டுக்கு நான் இவற்றை கேட்காம போயிட்டேன். எனக்கு எப்படி தெரியுமா ஏசினாரு? 10 வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவத்தை ஆளுடைய பேரை சொல்லி என் சொசைட்டியில் என் குடும்பத்தில் அப்படியே மானத்தை வாங்கிட்டார். எனக்கு இப்படிப்பட்ட கணவன் வானம் விட்டாவ. மாப்பிள்ளை கேட்டா அவன் சொல்றான், ஹதரத் என்ன மன்னிச்சுக்கோங்க, உண்மையிலே நான் செஞ்சது தவறு, தெரியாம செஞ்சுட்டேன். இதுக்கு எப்படி தெரியாம செஞ்சுட்டு? இப்ப ஒரு நாளும் சொல்றேன், வாழ்க்கையில
இந்த வாய் ரொம்ப கவனம், இந்த வாய் ரொம்ப கவனம். குர்ஆன் ஏராளமான வார்த்தை வாய்க்கு சொல்லிக்குது. இரக்கமா பேசி, பணிவா பேசி, அன்பா பேசி. மனைவியோட மட்டுமல்ல வாப்பா, ஃபிரௌனை பார்க்க போறீங்க. அன ரப்புக்கும் உள்ள அலா, ஷைத்தானை விட பெரியவன் அவன். ஷைத்தான் அப்படி சொல்லல, ஃபிரௌன் சொன்னா நான் தான் ரப்புண்டு. அப்படிப்பட்ட ஃபிரௌனை நீங்க பார்க்க போறீங்க. பார்க்க போறது நீங்கள் அல்ல, பார்க்க போறது மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ரத் மூசாவை பார்த்து, நீங்க பேசி வெரி சாரி பேசக்குள்ள இரக்கமா பேசுங்க, கடினமா பேசிடுவானவ. யாருக்கு சொல்றது? கடன்காரனை பார்த்தல்ல, பொள்ளுக்காரனை பார்த்தல்ல. நான் ரப்பு என்று சொல்லக்கூடிய ஃபிரௌனோட ஹஜ்ரத் மூசா பேச போறாங்க. அல்லாஹ் கைடன்ஸ் கொடுக்கிறான். நீங்க பேசக்குள்ள எப்படி பேசுங்க? ஃபகூலா லஹு கௌலன் லையினா, இரக்கமா பேசுங்க. அவனோட இரக்கமா பேச சொன்னா இந்த மாப்பிள்ளையோட எப்படி பேசணும், இந்த கணவன் மனைவியோட எப்படி பேசணும்? அதனால தயவு செஞ்சு இந்த வாயால வந்த விளைவுகள் ஏராளம். குடும்பங்கள் சின்ன பின்னமாக இருக்குது. ஹானஸ்ட், ரெஸ்பெக்ட், அன்பான பணிவான வார்த்தைகளை கணவன் மனைவி பேசுங்கோ. ஒத்தருக்கு ஒத்தர் ஏசிக்கொள்ளணும் என்றிருந்தால், கணவன் மனைவி கேசோனம், மனைவி கணவனை கேசோனம் என்றிருந்தா, ராவைக்கு கதவை மூடி கேட்ன போட்டத்துக்கு பிறகு வேண்டிய வார்த்தையை சொல்லி 2 பேரும் பேசிக்கொள்ளுங்கோ. அது மறந்துடுவாங்க. அதை மன்னிப்பு தெரியலும். புள்ளைக்கு முன்னால உம்மை கேசினாலும், புள்ளைக்கு முன்னால வாப்பா கேசினாலும் இதை மன்னிக்க மாட்டாங்க. யாரும் இதை மன்னிக்க மாட்டாங்க. அதனால ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்ப மிம்பர்ல ஏறும்போது துஆ ஓதுவாங்களாம், யா அல்லாஹ் என் நாக்கினுடைய சரிவை விட்டு பாதுகாத்துடுவாயா, நாக்கினுடைய சரிவை விட்டு பாதுகாத்துடுவாயா. இத கட்டாயம் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த ரெக்கார்ட், இந்த விஷயம் வீட்டுக்குள்ள திருப்பி 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 கேட்க வேண்டும். ஒரு நாளும் வாழ்க்கையில எந்த ஒரு நாளும் மன்னித்த விஷயத்தை திருப்பி பேசவே வேண்டாம். அதை மன்னிச்சாச்சு, அது நடக்கல வருவான். அப்படி ஒன்று இல்ல, அதை அழிச்சிருங்கோ. இது எப்பயும் அதை வச்சு கொள்ற கையில. அந்த முந்தைய காலத்துல மினிஸ்டர்ஸ் ஃபைல் மிஞ்சு இது மாதிரி எப்ப சரி ஒன்று சொன்னா இதை போடுவேன், இதை போடுவேன். இது இல்ல மார்க்கத்துல. மன்னிச்சாச்சு, ஹலாஸ், அது முடிச்சு. இது போல பேசுறது இல்ல. இந்த கன்செப்ட் எங்களுடைய ஊர்களுக்குள்ள வரும் என்றிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய ஊர்களை சூனத்தின் பூங்காவாக்கி வைப்பான். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நிம்மதியாக்கி வைப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட குடும்பங்கள் அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவானாக. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு 5 நாள் நல்லதுகள் சிலரை பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீவாக்கினான். இது உண்மையில் எனக்கும் பிரயோஜனமாக இருந்துச்சு. என்னுடைய நேரம் இதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டு அல்லாஹ் கபூல் செஞ்சு விடுவானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நான் மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, சொன்ன விஷயங்களை, கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில பேலன்ஸ் பண்ணி அமல் செய்ய பாருங்க. நீங்க ஒரு ஹக்க செய்ய போறீங்க, பேலன்ஸ் தவறுவீங்க என்றிருந்தால் ஒரு ஹக்குக்காக வேண்டி எத்தனையோ ஃபித்னாக்கள் உருவாகிடும். ஒரு ஹக்குக்காக வேண்டி எத்தனையோ ஃபித்னாக்கள் உருவாகிடும். அதனால தயவு செஞ்சு இரக்கமா சொல்றேன், வாலிபர்கள், உங்களோட ரத்தம் ரொம்ப ஃபாஸ்டா ஓடக்கூடியது, நீங்க ரொம்ப வேகமா சிந்திக்கக்கூடியவங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சமூகத்துல எங்களோட வாலிபர்கள் ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. ஏண்டா நாங்க நோம்புல இஅ்திகாஃப் இருந்தோம். அல்லாஹ் எங்களுடைய இஅ்திகாஃபை கபூல் செய்வானாக. நான் நோட்டப்பட்ட ஒரு விஷயம்தான், அந்த வாலிபர்கள் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாலிபர்கள் கடைசி 10 ரமதான் சுமார் 28 பேர் பள்ளியில் இஅ்திகாஃப் இருந்தாங்க ஃபுல் டைம். அதுல 16 பேர் வாலிபர்கள். சில வாலிபர்கள் இருந்தாங்க நிக்காஹ் செஞ்சு 4 மாசம், நிக்காஹ் செஞ்சு 4 மாசம் நான் இஅ்திகாஃப் இருக்கணும் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் இருந்தார், அவருக்கு 2 மனைவி, ஒரு வாலிபர், 2 மனைவி, அவரும் இஅ்திகாஃப் வந்திருந்தார். இந்த வருஷம் அதுக்கு முந்தின வருஷம். இப்படியாக மாஷா அல்லாஹ் வாலிபர்களுக்கு மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு தாகம். இந்த கிளாஸ் உண்மையிலே நான் இது அஜெண்டா ஒன்று போட்டு செய்யணும் என்று செஞ்ச கிளாஸ் அல்ல. இதனால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் செய்யக்கூடிய வகுப்பு. இந்த கிளாஸ் திங்கட்கிழமை ஒவ்வொரு திங்கட்கிழமை நடக்குது நிமால் ரோட் பள்ளியில. அந்த கிளாஸ்ல வச்சு நான் ஒரு நாள் சொன்னேன், டிவோர்ஸ் ரேட் இன்னைக்கு நாட்டில் ஹையாகி கொண்டு போகுது. இதுக்குரிய அடிப்படை காரணம் கணவன் மனைவிக்கு நான் என்ன செய்யணும் என்ற ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியாட்டினால்தான் இந்த பிரச்சனை வருகிறது. ஒவ்வொருத்தரும் தந்த ரைட்ஸுக்காக ஃபைட் பண்றாங்க என்று சொன்ன நேரத்தில் 2-3 வாலிபர்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க, முஃப்தி சாப் நீங்க சொல்றது சரி, நாங்க நிக்காஹ் செய்ய போறோம், எங்களுக்கு யாரு அவேர்னஸ் தருவாங்கன்னு கேட்டாங்க. நானும் வாய முந்திட்டேன்.
நான் சொன்னேன் நான் தாரேன்னு சொல்லிட்டு கடைசிக்கு